எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் ஜெபத்தை கேட்டிடுமே, ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் பிதா சித்தமே, என் போஜனமும் அதுவே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 42 வரை. தியானத்தின் தலைப்பு தம்மையே அர்ப்பணித்த அன்பு. சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு. மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனம் 35. 1990 2 கிட்னிகளும் பழுதான நிலையில் ஒரு வாலிப பெண் வாழ்வுடன் போராடி கொண்டிருந்தாள். தன் வேதனையை பொருட்படுத்தாமல் வாழ வேண்டிய தன் மகளுடைய எதிர்காலத்தின் நிமித்தம் தனது ஒரு கிட்னியை மகளுக்கு கொடுப்பதற்காக அங்கே நின்றிருந்த அந்த தாய், என் ஆண்டவர் எனக்காக செய்த மகத்தான பலியை எனக்கு நினைவுபடுத்தினாள். இன்று கிட்னி கொடுப்பது ஒரு வியாபாரமாக மாறிவிட்ட போதும் அன்று அந்த தாய் என் மனதில் உயர்ந்து நின்றிருந்தாள். தாம் உலகிற்கு வந்த நோக்கம், பிதாவின் சித்தம் ஆகிய யாவற்றையும் அறிந்திருந்த இயேசு கெத்சமனே தோட்டத்திலே தமது ஆத்துமாவிலே துக்கம் கொண்டு, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் நீங்க வேண்டும் என்று கதறியது ஏன்? ஒரு முழு மனிதனாக இயேசு அங்கே முகங்குப்புற தனது பிதாவின் முன்பாக விழுந்து கிடந்தது சிலுவை மரணத்திற்கு பயந்தா, அல்லது முழு உலகின் பாவத்தையும் சுமப்பதின் வேதனையை நினைத்தா, அல்லது இந்த பணியிலிருந்து விலகிவிடும் நோக்கத்திலா? இல்லை, இயேசு தமது உணர்வுகளை மறைக்கவில்லை. அதற்காக பிதாவின் சித்தத்தை மறுத்து கலகம் பண்ணவும் இல்லை. மறுபக்கத்தில் ஒரு கணமேனும் பிதாவிடமிருந்து பிரியப்படாத இயேசு பாவமில்லாத தம் மீது பாவம் சுமத்தப்படும் போது தமது பிதா பிரிக்கப்படுவாரே என்று கதறினாரோ? பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டுமென்றால் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். என்றாலும் பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாக தம்மை அர்ப்பணித்து, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்றார். யாருக்காக? எதற்காக? அவர் நம்மில் கொண்டிருந்த அன்பின் நிமித்தம்தானே. தேவ பிள்ளையே, ஒருவேளை தமது குமாரனின் வேதனையை கண்டு மேலே வா என்று பிதா அழைத்திருந்தால் நமது ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? பிதாவே, நான் உம்மிடம் வந்துவிட்டால் என் மகள்கள் நரகத்திற்கு போக நேரிடுமே. ஆகவே என் பிள்ளைகளுக்காக இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பார் அல்லவா? நம்மில் கொண்ட அன்பின் நிமித்தம் இயேசு தம்மையே அர்ப்பணித்தார். நம்மை மீட்கும் பொருட்டு நமது பாவத்தின் விலைக்கிரயமாக தம்மையே பலியாக்கினார். இந்த அன்பை நாம் இன்னமும் சோதித்து பார்க்கலாமா? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நீர் எங்களிடத்தில் காட்டிய விலையேற பெற்ற உமது அன்புக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.